பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் 5. அந்த பஞ்சபூதம் 5மே அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சு சூரியன்கிட்ட. அப்போ பஞ்சபூத தத்துவத்தை உணர முடியாத ஒரு ஜாதகர் இந்த ஜாதகராக இருப்பார். பஞ்சபூத தத்துவத்தை பஞ்சபூத நிலையையும் உணர முடியாத ஒரு ஜாதகராக இந்த ஜாதகர் இருக்கக்கூடும். ஏன் அப்படி என்றால், ஒரு நீருக்கு அதிபதியாக வரக்கூடியவர், காற்றுக்கு அதிபதியாக வரக்கூடியவர், நிலத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர், வாயுவுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எல்லாமே அஸ்தாங்கம் அடைஞ்சிருச்சு. அஸ்தாங்கம்னா என்ன? அதோட பலனை இழந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில். அப்போ இந்த கிரகங்கள் கூட்டு கிரகமாக யுத்தத்தில் இருக்கும்போது இந்த கிரகங்கள்லாம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதான்னா தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால தான் இவங்க கேள்வி எதிர்காலத்தை பற்றி, எதிர்காலம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது